ரெட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகளுக்கு எப்படி தேவன் இந்த ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார் என்று சொன்னால், அவருடைய ஊழியக்காரர் நிமித்தமாய் அன்பு பிள்ளையை கர்த்தர் நினைவு கொண்டிருக்கிறார். சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. இந்த பிள்ளை நான் எப்படி வளர்க்க முடியும் பாருங்க. அநேக பெண்மணிகளை நம்ம பார்க்கிறோம். தாய் உள்ள படித்த அன்பு சகோதரிகள் பிள்ளை பெற்ற உடனே ஏதோ பிள்ளை பிறந்தாச்சு, அவ்வளவுதான், எல்லாம் என் மனைவி பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு குடும்ப தலைமை எங்கே போயிட்டு இருப்பார். ஆனா கர்த்தர் ஊழியக்காரருடைய மகளாகிய எப்சிபாவுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்த போது, ஒரு குழந்தை பிரதா பார்க்கணும், ஒரு குழந்தை எப்சிபா பார்க்கணும். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த பாடுகளை சகித்தால்தான் அந்த மனைவியோட கஷ்டம் என்னது அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா எல்லாம் பார்த்துக்குவாங்க, எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, மேலகரம் பார்த்துக்குவான். எப்படி மேலகரம் பார்ப்பான்? இப்படிதான் நம்ம அநேக காரியங்கள் அறியாமல் இருக்கிறோம். இது சாதாரணமான காரியம் அல்ல. கர்த்தர் கொடுத்தார், இது கர்த்தர் கொடுத்தார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். நான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல செக்கிங் அதிகாரியா வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அநேகரை நான் பார்ப்பேன். வெளிநாடுகளில் இருந்து வருவார்கள். ஸ்ரீலங்கால இருந்து வருவாங்க, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்து வருவாங்க. அங்க நான் வரும்போது நான் தான் செக் பண்ணி எல்லாரும் வெளியே அனுப்பணும். நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் ஒன்னாதான் சொன்னாதான் வெளியே விட முடியும். செக் பண்ணுவேன். அப்ப அநேக குடும்பங்களை நான் பார்க்கும்போது எதற்காக இவர்கள் வருகிறார்கள் என்று நான் யோசித்த பொழுது, பல லட்சங்களை செலவு செய்து இந்தியாவுக்கு வருகிறார்கள். காரணம் என்ன? பைபிளே இருக்கு. எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போது முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்தியா, இங்கிலீஷ்ல இந்தியா, தமிழ்ல இந்து முதல் எத்தியோப்பியா வரை பைபிள் இருக்கு. அப்ப இந்த இந்தியா தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் இங்க வந்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி அநேகர் பல லட்சங்களை செலவு செய்து இந்தியாவுக்கு வருவார்கள். ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது அருமையான மகள் எப்சிபாவை, பெரியமானவளை பார்த்து கர்த்தர் வெறுமையாய் இந்த பாத்திரம் இல்லாதபடி கர்த்தர் இந்த பாத்திரத்தை நிரப்பி இந்த பிள்ளை இன்னைக்கு சந்தோஷப்படும்படியாய் தேவன் கர்ப்பத்தின் கனி கொடுத்திருக்கிறார். இந்த கர்ப்பத்தின் கனி என்பது சாதாரணமான காரியம் அல்ல. 127ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற 4ஆம் வசனத்துல, இதோ கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடிய பலன். அந்த பலன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒருவேளை 2 வீட்டாருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சகரியா தேவாலயத்தில் தூபம் காட்டியிருக்கும் பொழுது அநேக நாட்களாய் அவருடைய விண்ணப்ப வேண்டுதல். ஒருவேளை அருமையான நம்முடைய இந்த சபையுடைய போதகர் ஜான் அருள்தாஸ் ஐயா அவர்கள் தன் பிள்ளைகளை குறித்து அநேக வேண்டுதல் செய்திருப்பார். திருமணம் ஆன இந்த பிள்ளைகளும் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்திருப்பார்கள். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி சாலமோனுக்கு தேவனாகி கர்த்தர் இரவிலே தரிசனமானது போல அருமையான ஐயா கொடுத்தா சொன்னார்கள். ஒரு மகனை, முதலாவது ஒரு பேர மகனை பார்த்தேன், இப்போ கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளைகள் பிறப்பின் நிமித்தமாய் வேதம் சொல்கிறது, சகரியா தேவாலயத்தில் தூபம் காட்டுகிற வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் அங்கு நின்ற போது அவன் பயந்தான், நடுங்கினான். என்னவா இருக்கும் என்று சொல்லி, பயப்படாதே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் என்ன பண்ண போகிறார்? கர்ப்பவதியாகி நிச்சயமா ஒரு குமாரனை பெற போகிறார். அவனுக்கு என்ன பேர் வைக்கணும் கர்த்தர் சொன்னாரு? யோவான் என்று பெயர் சொல்லி சொன்னார். அப்போ இந்த நாளிலே இந்த குடும்பத்தார் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டபடியினால் ஐயா அழகா சொன்னாங்க. சொல்லும்போது ஒரு பையன் பிறந்துட்டா இன்னொரு பொண்ணுங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அந்த நாளை கூட கர்த்தர் என்ன செய்யலாம், தாமதிக்காமல் அதை 2ஐயும் தேவன் அனுமதித்து இன்னைக்கு இந்த பிள்ளை கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய பிறப்பு நிமித்தமாய் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியான ஒரு நற்செய்தி. அல்லேலூயா. அவன் பிறப்பை குறித்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று சொல்லி தேவதூதனால் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இப்ப 2 குடும்பத்துக்கு சந்தோஷம், சபையாருக்கு சந்தோஷம், ஊழியக்காரங்க வந்திருக்க இந்த பிள்ளைகளை பார்க்க இவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. எத்தனையோ குடும்பங்கள் திருமணமாகி பல ஆண்டுகள், ஆனால் குழந்தை இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறது. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில தேவனுடைய ஊழியக்காரர்கள் அந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய போகிறோம். பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் பக்கம் 1059. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். இந்த பிள்ளைகள், இந்த
இந்த பூமியில இன்னைக்கு பிரதிஷ்டை செய்கிற இந்த பிள்ளைகளை பெற்றோராகிய நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதிலும் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாகவும் சத்திய வசனத்திலும் பெற்றோருக்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு உகந்த பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் இருப்பதற்கு யார் காரணம்? பாஸ்டரையா இல்ல, அவருடைய துணைவியார் இல்ல, சபையார் இல்ல. யார் காரணம்? அவருடைய தகப்பனும் அவருடைய தாயும். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று மனோவாவுக்கு சொல்லப்பட்டது, சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களிலே இந்த அருமையான 2 பிள்ளைகளை இரட்டிப்பான நன்மை கர்த்தர் இன்றைக்கு அருமையான மகன் பிரதாப் எப்சிபாவுக்கு கொடுத்திருக்கிறார். அது இந்த சபை போதகர் எங்கள் அருமையான ஐயா ஜான் அருள்தாஸ் ஐயா அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை. இந்த ஊழியக்காரருக்கு இரட்டிப்பான நன்மை கொடுத்திருக்கிறார். இந்த பேர பிள்ளைகளை பார்த்து அவர் சந்தோஷப்படும்படியாய் தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை எப்படி இருக்குமா? லீலி புஷ்பத்தை போல் மலரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க போகிறார்கள். அவர்கள் வேரூன்றி நிற்க போகிறார்கள். இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் என்ன நடக்குமா? அவன் நிழலிலே குடியிருக்கிறவர்கள் திருப்புவார்கள். தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவர்கள் வாசலில் லீபனோனை போல திராட்சை செடியை போல இருக்கும். இனி எங்கும் அல்லேலூயா. இனி வருகிற நாட்களில் இந்த பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்கன்னா லீலி புஷ்பத்தை போல வேரூன்றி நின்று மலர்ந்து பிறருக்கு மனம் வீசக்கூடிய பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் இருக்க போகிறார்கள். அதற்கு ஒரே காரணம், ஜெபத்தோடும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடும் பெற்றோராகிய நீங்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் வரும் காலத்துல அவர்கள் மலர் வீசுகிற நறுமணமாக ஒலிவ மரத்தை போல வேரூன்றி. ஒலிவ மரம் எங்க இருக்கு தெரியுமா? பள்ளத்தாக்கில் தான் இருக்கும். அது உயர வளரும், அது நேராய் வளரும், அது இடையில அதிகமான கிளைகள் விடாது. அது பார்க்கும்போது ஒழுங்கு கிரயமாக இருக்கும். அதே போல கர்த்தருக்குள்ள இந்த பிள்ளைகள் தேவ பக்தியில வளர்க்கப்பட்டு தேவனுக்கு பிரியமாய் இந்த பெற்றோர் நடக்கும்போது லீலி புஷ்பத்தை போல மலர்ந்து வேரூன்றி நின்று அநேகருக்கு நிழல் தரக்கூடிய ஒரு திராட்சை செடியோட கொடி படர்கிறது போல அருமையான பிள்ளைகள் படர்ந்து பிறருக்கு நிழலாய் இருந்து கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைகள் சாட்சியா இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இவர் நிமித்தமா நன்மை உண்டாக்கும்படியா கர்த்தர் இந்த நாட்டில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வந்திருக்கிறோம், ஏதோ வந்துட்டோம், பார்த்துட்டோம், பேசிட்டோம் அல்ல. இனி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அநேக நீதிமான்களை காட்டிலும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம். அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பிரதாப் எப்சிபாவுடைய 2 பிள்ளைகளும் தேவன் கொடுத்திருக்கிறார், இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார், இந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் அவர்கள் வளர்ந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல எல்லாவற்றிலும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவருடைய ஆயுசு நாட்களில் தேவன் பரத்திலிருந்து கட்டளையிட்டு இந்த பூமியில் உள்ள நாட்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த அருமையான இரட்டை பிள்ளைகளை தேவன் எப்படி ரெபெக்காளுடைய வயிற்றில 2 பிள்ளைகள் இருந்ததோ அதுபோல அன்பு மகளுக்கு தேவன் இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் ஏசாவையும் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் ஆசீர்வதித்தார். அப்ப இந்த 2 பிள்ளைகளையும் இந்த மகளையும் ஆசீர்வதிக்க போகிறார், இந்த மகனை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்திற்கு அடையாளம் தான் இந்த தேவாலயத்தில். அல்லேலூயா. பாருங்க, உலக பிரகாரமான குழந்தைகளை பிறந்தா எங்கெங்கயோ கொண்டு போவாங்க, எதுவும் செய்வாங்க. ஆனா நாமோ தேவ சமூகத்துல கொண்டு வந்து அந்த பிள்ளையை பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்கிறோம். அல்லேலூயா. அன்னாள் தன் பிள்ளை பிறந்த போது கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்ட போது கணவனிடத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை குறித்து பொருத்தனை செய்தேன், அதனால் இந்த பிள்ளை நான் என்ன செய்ய போகிறேன், தேவாலயத்தில் கொண்டு போய் விட போகிறேன் சொன்ன உடனே கணவன் சொன்னான், உன் விருப்பத்தின்படி செய். இன்னைக்கு அருமையான எப்சிபாவும் பிரதாப்பும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பிள்ளையை கணவன் சொல்லும் போது மனைவி கேட்கணும், மனைவி சொல்றது கணவன் கேட்கணும். இருவரும் யோசித்து ஊழியக்காரர் சொல்கிற ஆலோசனைப்படி கேட்டு நீங்க ஜெபத்துல பிள்ளையை நீங்க தாங்கி நடத்தும் போது அவங்க 2 பிள்ளைகளுடைய வருகாலம் எதிர்காலம் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கு என்பதை நான் இந்த நாளில மனநிறைவோடு சொல்லுகிறேன். அந்த கணவனாகிய எல்கானா தன் மனைவி சொன்னதை மறுப்பு சொல்லாமல் ஆலயத்தில் கொண்டு போய் விட்ட போது அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். அது போல இந்த 2 பிள்ளைகளும் மனப்பூர்வமாக இருதயத்தில் இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். வரும் காலத்திலே இந்த பிள்ளை மகனும் மகளும் தேவனுடைய பார்வைக்கு வெளியேற பெற்ற முத்துக்களாய் நறுமண வீசக்கூடியவர்களாய் வேரூன்றி நிற்கிறவர்களாய் தேவனுடைய பார்வையில கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இந்த தேசத்தில் அவர்கள் இருப்பார்கள் சொல்லி கர்த்தருடைய நாமத்தில் பிள்ளைகளை நான் கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தது வார்த்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அன்னாருடைய வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றினார், அவருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றினார், அவருடைய கண்ணீரை துடைத்தார்.
கணவன் மறுப்பு சொல்லாமல் பிள்ளையை தேவாலயத்தில் விடப்பட்ட போது அவன் தேவனுடைய ஊழியக்காரனுடைய ஆலோசனைப்படி கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த பிள்ளையாய் இருந்தபடினால் அவன் எதிர்காலத்தில் தேவன் அவனை கொண்டு மகிமையான காரியங்கள் செய்தார். அது போல பிள்ளைகளை சிறு வயது முதல் கொண்டு பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்து தேவனுக்கு பிரியமா நடத்துவோமானால் வரும் காலத்தில் அந்த பிள்ளைகளை ஒருவனும் தொட முடியாது. அது தேவனுடைய கிருபையில தேவனுடைய தயவுல அந்த பிள்ளைகள் வளருவார்கள். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் தாமே இந்த நாளிலே அருமையான மகளுக்கு தேவன் கொடுத்த இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் அந்த பிள்ளைகள் இருக்கிறது. அதுல உச்சத்தலை முதல் உள்ள கால ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஞானத்திலும் அறிவிலும் தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் அவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்கும்படியா வளர்க்கப்பட பெற்றோருக்கு தேவன் இன்னைக்கு கொடுக்கப்படுகிற கட்டளை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கும்போது நீங்கள் சிறு வயதிலே அந்த பிள்ளைகள் வளர வளர அதுங்களுக்கு நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏறெடுக்கிற ஜெபங்கள் பாடுகிற பாடல் சிறு வயதிலே அந்த குழந்தைங்க பார்க்குது. அப்பா நம்ம எதை செய்கிறோமோ அதை பார்க்கும்போது அது அப்படியே தொடர்ந்து என்ன செய்யுது, அதை ஃபாலோ பண்ணுது. அது போல நீங்கள் தேவனை முன்வைத்து பிள்ளைகளை முன் உதாரணமா நீங்க நடத்தும் போது அவர்கள் இந்த தேசத்துக்கும் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளா இருப்பார்கள். நாம் கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த பரலோக தகப்பனே, அருமையாய் இந்த ஊழியக்காரருக்கு அவருக்கு சந்ததியாக அவர் பெற்றெடுத்த மகளுக்கு நிறைவாய் கொடுத்தது இரட்டையர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஐயா. இரட்டிப்பான நன்மையை மகள் எப்சிபாய் பெற்றுக் கொண்டார்கள். இன்று முதல் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அருமையான இந்த பிள்ளைகள் இந்த தேசத்தில் நீர் கொடுத்தது ஐயா. இந்த கர்ப்பத்தின் கனியானது நீர் நினைவு கூர்ந்தபடினார் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று சொன்ன கர்த்தர் நாங்கள் அநேக நாட்களை ஜெபித்திருக்கலாம், பெற்றோர் ஜெபித்திருக்கலாம், தகப்பட்டாய் ஜெபித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அருமையான மகளை வெறுமையாய் விடாதபடி உறவுகள் ஒருவர் மகளை நிந்திக்காதபடி குறித்த காலத்தில் தேவன் மகளுக்கு நீர் கொடுத்த இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட மகளும் அவருடைய கணவரும் இந்த பிள்ளையை உமக்குள்ள வளர்க்க போதிய ஞானத்தையும் கிருபையை கொடுத்து இந்த பிள்ளைகள் லீலி புஷ்பத்தை போல மலரும்படியா அவங்க வேரூன்றி நிற்கும்படியா அநேகருக்கு இந்த பிள்ளைகள் நிழலா இருக்கும்படியா இவர்களுடைய நிழலில் அநேகர் வந்து தங்கும்படியா அப்படியா இந்த பிரதிஷ்டை செய்கிற நாட்களிலே பிள்ளை மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா பிள்ளைகளை, பெற்றோரை ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் சந்தோஷப்படும்படியா இந்த தேவாலயத்துல இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்கிற இந்த நாள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஆண்டவரே ஜீவனுள்ள நாள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோருக்கு நன்மை கிருபையும் அவர்களை தொடரட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கிறிஸ்து ரட்சகரின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. அருமையான பிரதாப்பையும் அருமையான மகள் எப்சியையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்சியுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கேக் வைக்கும்போது நாங்கள் எங்களுடைய சபையில் நாங்கள் அந்த ஃபோட்டோவில் நாங்களும் இருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை, என் மடியில் சின்ன குழந்தையா தூக்கி வச்சிருந்த பிள்ளை இன்னைக்கு அவ கையில் 2 பிள்ளைங்க இருக்கா. அதிசயமா இருக்கு. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களால் ஏதாவது உண்டாகும் என்று நினைப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. எல்லாம் தேவ கிருபை. அருமையான பாஸ்டருடைய நல்ல விசுவாசம் ஆண்டவர் கிருபையாய் வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, பாஸ்டர் சொல்லிட்டார் 5 நிமிஷம் தாங்க. அதனால 2 வார்த்தைகளை அருமையான மகன் பிரதாப்புக்கும் அருமையான மகள் எப்சிக்கும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். இங்கே கடந்து வந்திருக்கிறவர்கள் யாருக்கும் ஒரு 2 வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? கொஞ்சம் எடுத்தவங்க வாசிங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வாசிக்க யாருமே இல்லையா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனால் அவன் உலகம் ஆக்கிரமிப்புள்ளாது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு நீதிமானாகிய பாஸ்டர் அருள்தாஸ் இருக்கிறார்.
ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல பேழையை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ளாக வாழ்ந்திருக்கும்படி நல்ல விசுவாச பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. பிள்ளைகள் இப்பொழுது வளர்ந்து நல்ல அழகா குடும்பமாகி அவர்களுக்கு ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். இவர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் ஒருவரே, நம்முடைய தேவன் ஒருவரே. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பட்சத்தில் வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தராகிய நான் அல்லவோ, என்னை அல்லாமல். ஆண்டவர் சொல்றாரு, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகள், அருமையான அவருடைய மகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனை அறிந்திருக்கிறாள். இந்த சந்தர்ப்பத்துல ஒரு காரியத்தை திட்டமாய் சொல்ல விரும்புகிறேன். அவரை அல்லாமல் இரட்சகர் இல்லை, அவரை அல்லாமல் தேவன் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் எப்சியை தெரிந்திருக்கிறார், எப்சி ஆண்டவர் தான் தேவன் என்று அறிந்திருக்கிறாள். ஆமென். அவளுடைய விசுவாசம் உள்ள ஒரு நல்ல யூத ஸ்திரியா இருப்பதினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ரட்சிக்கப்படாத கணவரும் பரிசுத்தம் அடைகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இவர்கள் ஆண்டவருடைய பேழைக்குள் வந்ததினாலே இவர்கள் இருவரும் கையில் வைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் கர்த்தரால் பரிசுத்தப்படுவார்களாக. ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட வேண்டும். இயேசுவை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் என்னை அன்றி வேற தேவனை அறிய வேண்டாம், வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை, என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக தீர்க்கமாக இந்த பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கும் கூட தீர்க்கமாய் ஆண்டவர் சொல்லுகிறதாவது, கர்த்தரே தேவன், தேவனை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அறிந்து அந்த பிள்ளைகளை தேவ பிரசன்னத்திலே கொண்டு வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆமென். ஆமா. இந்த பெற்றோருக்கு சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? யூதர்களுடைய பண்பாட்டுல ஒரு முக்கிய காரியங்கள் இருக்கு. என்னன்னா 5 வயசு வரையிலும் ஆமா தாய் அந்த பிள்ளைகளை பால் கொடுக்கிறது முதற்கொண்டு அந்த பால் மறக்கடிக்க வரையிலும் அந்த பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து, தேவனை குறித்து, அந்த தேவன் யார் என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகள் சொல்லிக் கொடுக்கிற போல அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அருமையான மகள் எப்சி, இந்த பிள்ளைகள் இருவருக்கும் என்ன செய்யணும்? ஏசப்பாவை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. யூதர்களுடைய பண்பாட்டுல அந்த 6 வயசு தொடங்கி 12 வயது வரையிலும் தகப்பன் என்ன செய்யணும்? ஆண்டவர் இப்படிப்பட்டவர், எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் ஆண்டவருடைய அந்த திருச்செயல்களையும் அது மாத்திரமல்ல கட்டளைகளையும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், சொல்லி கொடுக்கணும். அருமையான பிரதாப்புக்கு நான் சொல்றேன், ஏசப்பா ரொம்ப நல்லவரு, இந்த இயேசு உன்னையும் நேசிக்கிறாரு, இந்த பிள்ளைகளையும் நேசிக்கிறாரு. நீ இயேசுவை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? பெற்றோராயிருந்து 12 வயசு வரைக்கும் நீங்க சொல்லி கொடுக்கணும். இந்த 12 வயசுக்கு மேல அதுக்கு பிறகுதான் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா தேவாலயத்துல கொண்டு போய் ரபிகள் மாரிடத்துல விடுவார்கள். ஏன்? இயேசுநாதரும் 12ஆம் வயதுல என்ன செஞ்சாரு? தேவாலயத்துக்கு போனார்.
அதுக்கு பிறகுதான் ரபிகள் கற்றுக் கொடுப்பார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு தாய் 5 வயது வரையிலும் பிள்ளையை என்ன செய்யணும்? ஆமா, ஆண்டவரை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். 6 வயதிலிருந்து 12ஆம் வயது வரையிலும் தகப்பன் சொல்லிக் கொடுக்கணும். 12ஆம் வயதிலிருந்து ஒரு தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஊழியக்காரர்கள் அந்த பிள்ளைகளை நடத்த வேண்டும். ஆமென். அதான் பிள்ளை ஆண்டான நடத்த வேண்டிய வழியில நடத்து. அவன் முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டான்? விடாது இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கனி தந்து புஷ்டியுமா இருப்பார்கள். இந்த பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய சந்ததி மாதிரியாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சறுக்கலும் தடுக்கலும் எல்லாருடைய வாழ்க்கையில வரும். ஆனா அதை அதிலிருந்து மீண்டு வந்து அந்த பேழைக்கு சேர வேண்டும். கர்த்தரே தேவன் என்பதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த பிள்ளைய அற்புதமா வளர்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த பிள்ளைகளை நம்ம இன்ஜினியர் ஆக்கணும், நல்ல டாக்டர் ஆக்கணும், நல்ல எப்படி ஆக்கணும்? இன்னைக்கு நல்ல சம்பாதிச்சாதான், பணம் இருந்தாதான் என்னது மரியாதை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய். பிள்ளைங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஒழுக்கக்கேடா ஒரு நாளும் நடக்காம கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்கன்னா, இந்த வேதத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுப்பதினாலே இந்த பிள்ளைகள் இந்த வசனத்தை பிடிச்சாங்கன்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. தருதலை போல இருந்த எங்களெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரராய் இங்க தேவ பிரசன்னத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாரே. ஆனால் எல்லாம் தேவனுடைய கிருபை. இந்த வேதம் அப்படி மாற்றினது. ஆமென். சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? ஆமா. ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தீங்கன்னா கூட இப்ப ஆண்டவரிடத்துல வந்துருங்க. இந்த பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்சிக்கும் பிரதாப்புக்கும் நான் சொல்லுகிறதாவது, இந்த பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கென்று வளர்க்க. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு வளர்க்க. 101 101 இல்ல. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். அவரை அல்லாமல் தேவன் இல்லை. கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ஆமென் பகல் வேளையில பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? அன்புள்ள பிதாவே, இன்றைக்கும் ஆண்டவரே பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில நடத்தும்படி பொறுப்புள்ள ஒரு தாய் தகப்பனாய் பிரதாப்பையும் அருமையான மகள் எப்சியும் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன் என்று அறிந்த மகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து வளர ஆண்டவரே வளர்க்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞானத்தையும் புத்தியையும் தேவ பக்தியையும் தாரும். இந்த பிள்ளைகள் இருவரும் ஆவியிலே பலன் கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையிலே வளரவும் உதவி செய்யும். நாங்கள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறோம், கிருபைக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அநேகர் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தரண்டை வருவார்களாக. நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், ஆசீர்வதியும். நாங்கள் இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். குறித்து விட்டார், தூர போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேசிக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பேசிக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த
அப்படின்னு பையன் இது பையனாப்பா போடுங்கப்பா இப்போ மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ட்ரெஸ் பார்த்து சொல்லுங்கண்ணா. ட்ரெஸ் பார்த்து தெரியும். ட்ரெஸ் போடுவேன் ட்ரெஸ் தெரியல மூடி வச்சுக்கோங்களே கர்த்தர் நல்லவர் அது இல்லையா இது பையன் இல்லையா சொல்லலாம். இந்த அருமையான ஒரு நாளிலே தேவனோட சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யும்படியாக தேவன் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே இந்த பிள்ளை வரும் நாட்களிலே கர்த்தருக்கு ஏற்ற அப்படி நீங்கள் வளர்க்க ஒப்பு கொடுப்பீர்களா? ஒவ்வொரு நாளும் அதற்கு சாட்சியாக முன்னோடியாக நீங்கள் இருக்கணும். பிள்ளைக்கு முன்னோடியாக நீங்கள் இருந்து, ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு சொல்ல எப்படி ஜெபிக்கிறீங்களோ எப்படி பண்ணுங்க அந்த காரியத்தை பிள்ளைகள் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசி வரை எல்லா சூழ்நிலையிலும் இந்த பிள்ளைக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருப்பீர்களா? கல்யாணம் தான் கேட்போம் ஆமாம் சில பேர் அமைதியாக இருப்பாங்க. அப்போ இந்த நாளிலே இந்த அருமையான பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் பிரதிஷ்டை செய்ய போகிறோம். இது முதல் கொண்டு பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இருக்க போகிறோம். கர்த்தரே இந்த பிள்ளைகளை பாதுகாக்க போகிறார். கர்த்தரே இந்த பிள்ளைகளை வழிநடத்த போகிறார். எல்லா விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்க போகிறார். அந்த நாளிலே பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நாங்கள் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். எல்லா ஜபத்தோடு கூட உங்கள் கையெல்லாம் அந்த பிள்ளைகளை நீட்டுங்க. முதலாவது ஆண் பிள்ளையை கட்டினா அவன் தான் முதல்ல போகிறான். அவனை பிரதிஷ்டை பண்ண போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூட அவன் குமார் வாங்க. இப்போதான் அவனை தூக்குறேன் நான் கையிலே. எல்லாரும் பயந்துடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லலாம். எல்லா கண்களை மூடி கைகள் நேரம் நீட்டுங்க. கையா பரிசுத்தவான் கைகள் நேரம் நீட்டுங்க. சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த கர்ப்பத்தின் கனிகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் சொன்ன வாக்கு தந்தபடியாக அருமையான 2 பிள்ளைகளை ஆண்டவரே பிரதாப்புக்கும் அருமையான எப்சிபாவுக்கு நீர் தந்திருக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளை கர்த்தாவே நடத்த போகிறீங்கப்பா. இது முதல் கொண்டு ஆண்டவரே சுகபல ஜீவனை தந்து நல்ல ஆயுஷ்நாட்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து வரும் நாட்டிலுடைய தீர்க்கதரிசிகளாய் நீர் பயன்படுத்த போவதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் முதல்ல பிறந்த இந்த மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, இயேசுவானவர் எப்படி தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அதிகமாய் விருத்தி அடைந்தீரோ, அதே போல தேவ ஞானம் தேவ கிருபை மனுஷர் தயவு எல்லாம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கத்தக்கதாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜெஸ்ஸன் என்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெஸ்ஸன் என்று இந்த பிள்ளைக்கு நாங்கள் ஆண்டவரே நாமத்தை சுட்டுகிறோம். ஐயா, இது முதல் கொண்டு கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கல்வாரத்தை பிள்ளையை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை பிள்ளைகள் இருக்கும்படிக்காய் சொல்கிறார். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே. அந்தவரை அதே போல இந்த அருமையான பெண் பிள்ளைக்காக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தா வரும் நாட்களில் அப்பா உம்முடைய தீர்க்கதரிசியா இந்த பிள்ளைகளை உம்முடைய மகிமையை பறைசாற்றுகிற பிள்ளையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒரு நாள் உடைய கிருபை இந்த பிள்ளையோடு கூட இருக்கும்படிக்காய் ஸ்தோத்திரையா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. இரத்த கோட்டைகள் வைத்து மூடிக்கொள்கிறாங்க. ஆண்டவரே, இந்த மகள் எங்கெல்லாம் சொல்லுகிறாளோ அங்கெல்லாம் உடைய கிருபை வெளிப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைக்கு ஜென்சி என்று பெயரிட்டார். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் இது முதல் கொண்டு இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைகளை வைத்து மூடிக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த ஜென்சியாவினானவள் உமக்கு தீர்க்கதரிசியாய் விளங்க நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பிள்ளையை ஆசீர்வதியும். 2 பேரோட கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. ஆமென். அப்படியே நில்லுங்க. வாங்க. ஜெயசுதா
உங்களுடைய ஞானத்தில் வளரணுமா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வளர்ந்து ஆவியில பலம் கொண்டது சொல்லி அதுபோல பரிசுத்தாவில பலம் இந்த பிள்ளைகள் காணப்படைய சகோதரி ஜெபிக்கிறோம். ஈஸ்வரன் வளர்ச்சி ஞானத்தில் தேவர்கள் மனுஷர் அதிகம் இருக்கிறது போல இந்த பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்தை வளர்ந்து எதிர்கால சாட்சியாக காணப்படைய சகோதரி ஜெபிக்கிறோம். பிள்ளை வளர்ப்பதற்கு வேண்டிய ஞானத்தை பெற்றோர்கள் கொடுக்கிற ஜெபிக்கமை உடைக்கிற நாங்கள் யாவர் இந்த பிள்ளைகளை ஆசிரியக்கிறோம். பரத்தும் ஆசிரியர் அனுப்புகிற ஜெபிக்கிறோம். அதிசயமாக நடத்தும் சாட்சி இயேசு நாமத்தில் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையிலே பிதா குமார் பரிசுத்த தூயாவின் நாமத்திலே ஜென்சனுக்காகவும் ஜென்சிக்காகவும் நான் ஜெபிக்கிறோம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் பெற்றோர் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே ஊழியக்காரருடைய கரங்களில் இந்த பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் வாக்குறுதியை தந்து இந்த பிள்ளை பிரதிஷ்டை செய்தவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட போது இப்போது இந்த உலகத்திற்குள்ள பிள்ளைகள் கடந்து போகிறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை பிள்ளைகள் மீது ஆண்டவரே பாதுகாப்பு அரணான கோட்டை ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இருந்து இந்த பூமியில ஜீவனுள்ள நாளெல்லாம் நல்ல சரீர சுகத்திலும் ஆத்மாவிலும் பெலனும் ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தேவன் தந்து இன்று முதல் கிறிஸ்துக்குள் இந்த பிள்ளைகள் ஞானத்தில் வளர்ந்து தேவ தயவுல பிள்ளைகள் வளர்ந்து தேவ கிருபையில பிள்ளைகள் வளர்ந்து மனிதனுடைய பார்வையில விசேஷித்த கிருபை பெற்று சாட்சியுள்ள பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் இந்த பூமியில வாழ்ந்து சுகமாய் இருக்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் இருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் இன்று முதல் உம்முடைய பார்வையில் வளர உதவி செய்யும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய கண்கள் பதிந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேவ பிரசன்னத்தில் துவக்கி இருக்கிற நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அவர்கள் வாழ்நாளெல்லாம் உம்முடைய கண்கள் இந்த பிள்ளைகளின் மேல் பதிந்திருப்பதாக கர்த்தர் ஆண்டவரை போதித்து புத்தி சொல்லி இவர்களை வழி நடத்த வேண்டிய வழியில நடத்துவீராக. இந்த பெற்றோருக்கு நல்ல ஞானத்தையும் கிருபையும் தருவீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை தாரும். விசேஷமாய் எந்த செல்வத்திலும் பொருளிலும் ஆண்டவரே இவர்களுக்கு குறைவில்லாமல் அப்பமும் தண்ணீரும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகளை மனப்பூர்வமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. ஆண்டவரே, அவருடைய தாத்தாவாகிய பாஸ்டர் அருள்தாஸ் செய்த எல்லா நற்கிரியைகளின் பலன்களையும் இந்த பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். அவர் வழியில கடந்து போக உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.